வியட்நாமில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கோஸ்டல் சிட்டி தான் டானாங். இந்த டானாங்ல தான் வியட்நாமோட அடையாளமான அந்த கோல்டன் பிரிட்ஜ் இருக்கு. இந்த டானாங்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா காம்ப்ரமைஸே இல்லாம கம்ஃபர்டபுளா போறது எப்படின்னு பாப்போமா? வியட்நாம்ல எங்க திரும்பினாலும் இந்த மூஞ்சிகளை தான் பாக்குறோம். இதை ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து மசாஜ் ஆகும். ஆக்சுவலாக இந்த சைடு பிளென்ஸும் போட்டு இந்த சைடு கட்டனையும் போட்டோம்னா ஃபுல்லாக ஒரு கேப்சூலில் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல். குட் மார்னிங். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம நின்பின்லேருந்து டானாங் போனோம், நீங்கள் எப்படி ஹனாய் ஆர் நின்பின்லேருந்து டானாங் போகலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டானாங் வியட்நாமில் இருக்கிறதுல ஒரு சூப்பரான ரொம்ப அழகான கோஸ்டல் சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பீச், மவுண்டெயின்ஸ், பகோடாஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க், நைட் லைஃப், நைட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியட்நாமோட அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு ஃபேமஸான கோல்டன் பிரிட்ஜும் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து ஹோயான் சிட்டியும் ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா வியட்நாமில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது சென்ட்ரல் வியட்நாமில் இருக்கு. டானாங் பார்த்தீங்கன்னா ஹனாயிலேருந்து 700 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு 3 விதமாக வரலாம். ஒன்று ஆப்வியஸ்லி ஃப்ளைட்டில் ரொம்ப ஈஸியான வே, இன்னொன்று ட்ரெயினில், இன்னொன்று பஸ்ஸில். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் தான். பட் டிக்கெட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,000 to 6,000 ருபீஸ் வரைக்கும் இருக்கலாம். இதுவே ட்ரெயினில் போறீங்க அப்படின்னா 15 to 17 மணி நேரம் ஆகும். டிக்கெட்ஸோட பிரைஸ் 2000 பிளஸ் இந்தியா மாதிரியே முன்னாடியே நம்ம புக் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்டான வே, இந்த வேலை தான் நம்மளும் போனோம், அதுதான் பஸ். பஸ்ல போனீங்கன்னா 13 to 15 hours ஆகலாம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 இருந்து 2250 வரைக்கும் ஆகும் ஒரு ஆளுக்கு. நம்மளும் பஸ்ல தான் போனோம். பட் பஸ்ன்னு சொல்லும் போது சாதாரண பஸ் இல்ல, இது விஐபி கேபின் ஸ்லீப்பர் பஸ். நார்மல் ஸ்லீப்பர் பஸ்ஸும் இருக்கு, பட் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200 இருந்து 1500 ரூபாய் வரைக்கும். இதுவே வந்து விஐபி கேபின் ஸ்லீப்பர் அப்படின்னா வந்து 1500 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஃபேமஸான பஸ் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா HK பஸ் லைன்ஸ், பான் கிம்ச்சி, குயின் கேஃபே, இதெல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான பஸ் ஆபரேட்டர்ஸ். ஹனாயில இருந்து நம்ம பஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நுவோக் இங்காம் பஸ் ஸ்டேஷன் இல்ல ஜியாப் பட் பஸ் ஸ்டேஷன், இது ரெண்டும் தான் பிரைமரியான பஸ் ஸ்டேஷன்ஸ் ஹனாயில. இதுவே நீங்க நம்மள மாதிரி நின்பின்ல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா நின்பின் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன், இதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய பஸ் ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாம பிக்கப் பாயிண்ட்ஸ் வேற வேற இருக்கும், நம்ம ஊர் மாதிரியே தான். அது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். யூசுவலி பஸ்ஸஸ் வந்து 5:30க்கு அப்புறம் தான் கிளம்பும். 5:30 to 8:30 தான் டைம் இங்க இருந்து கிளம்புறது. சோ தட் ஓவர் நைட் ஜேர்னி முடிச்சு அடுத்த நாள் காலைல நம்ம வந்து டானாங்ல ரீச் ஆயிரும். இந்த பஸ் டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஊர் மாதிரியே முன்னாடியே புக் பண்றது பெட்டர். பட் நம்ம பார்த்தோம்னா அங்கதான் போய் எடுத்தோம். முன்னாடியே நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா வெக்சர், 1-2 ஏசியா, க்ளூக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ரெட் பஸ்ஸும் அங்க இருக்கு. சோ இதுல எது வழியாவும் நீங்க புக் பண்ணலாம். நம்ம ஊர்ல பஸ் புக் பண்ற அதே மாதிரி தான், எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல நம்ம பஸ் புக் பண்ணிடலாம். சோ இப்போ வாங்க நம்ம எப்படி நின்பின்ல இருந்து டானாங் போனோம் அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை சேர்ந்தே பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராவல். இது வரைக்கும் நம்ம பஸ்ல இவ்வளோ கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணதில்லை. அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு பஸ். நம்ம காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்பின்ன நல்லா சுத்திட்டு பஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு டவுட்ல நேரா ஃபாஸ்டா நம்ம ஹோட்டல் புக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம். லக்கீலி பாத்தீங்கன்னா அது பக்கத்துல தான் ஒரு பஸ் ஸ்டாப் அது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தோம். நேரா அங்க போனோம். டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு பாஸ்போர்ட் கேட்டாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா கேஷ்ல தான் நம்ம பே பண்ணோம். பே பண்ண உடனே ஒரு சின்ன ஸ்லிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப் தான் நம்ம டிக்கெட் போல. வாங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண உடனே பஸ் வந்துச்சு. சூப்பரான பஸ். வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வோல்வோ பஸ் மாதிரி இருந்துச்சு. உள்ள ஏறதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் என்னன்னா, நம்ம ஏறதுக்கு முன்னாடி செருப்பை கட்டி ஒரு கவர்ல கட்டி கொடுப்பாங்க. அங்க உள்ள ஏறதுக்கு சின்ன கவர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை காலில் நம்ம போட்டுக்கணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் கிளீனா இருக்கிறதுக்கு வேண்டி. உள்ள ஏறதுக்கு முன்னாடி நமக்கு புரிஞ்சது பஸ் எவ்வளவு கிளீனா இருக்கும் அப்படிங்கிறது. உள்ள ஏறணும் உடனே பார்த்தோம்னா நம்ம ஸ்லீப்பர் சீட்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே சிங்கிள் சீட். அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சது இந்த டிராவல் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் அப்படின்னு. பஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. நேராக உள்ளே வந்தோம். இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு தலையணை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நைஸான குயில்ட் வச்சுருக்காங்க. ஃப்ரண்டில் டிவி, இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் 2, அப்புறம் வெட்டி ஷூ வச்சுருக்காங்க. டிவி பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்சு ஆன் பண்ணோம்னா இங்கே லைட்டுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணலாம். கேபின் ஃபுல்லாக இருட்டிருச்சு. நைட்டு பெட் லைட்டுக்கும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எப்படிமா இருக்கு பஸ்? மசாஜா?
ஆமாம், ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் வந்து பேக் மசாஜெல்லாம் இருக்கும். பஸ்ஸை சுற்றி பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ். வியட்நாமில் நமக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை பஸ்லையும் திரும்ப மீட் பண்ணோம். வியட்நாமில் எங்கே திரும்பினாலும் இந்த மூஞ்சிகளை தான் பார்க்குறோம். அடுத்த 5 நிமிஷத்தில் பஸ்ஸு டானாங் நோக்கி கிளம்புச்சு. நம்ம பஸ் டூரை கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட் எதுக்குன்னா இதை ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து மசாஜ் ஆகும் ஆக்சுவலாக. அப்புறம் நார்மல் செட்டப்பு, ஏசி, சூப்பரான பிளைண்ட்ஸு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கர்டன். ஸோ இந்த சைடு பிளைண்ட்ஸும் போட்டு இந்த சைடு கர்டனையும் போட்டோம்னா ஃபுல்லாக ஒரு கேப்சூலில் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல மசாஜோட நல்ல குவில்ட்டெல்லாம் போத்திட்டு ஜாலியாக நைட்டு தூங்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஜாலியாக படுத்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான பெட்டு. இங்கே பாருங்கள், நான் படுத்துருக்கேன். அனுப்புகிறேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். ஹைட்டு கொஞ்சம் கம்மி, எனக்கு கரெக்டாக காலில் வந்து கீழேயும் தட்டுது, மேலே தலையும் வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 6 அடி அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடில் லைட்டாக மசாஜை போட்டு விடுவோம். ஆக்சுவலாக உடம்புலாம் வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த மசாஜ் போடும்போது முதுகில் இருந்து பேக்கு கால் வரைக்கும் அப்படியே நல்லா வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிளைண்டும் இந்த சைடு கட்டனும் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்மளோட கேபினில் லைட் போட்டால் வேறு யாருக்கும் அது டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ஏன்னா லைட்டே வெளியே போகாது, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ப்ரைவசியும் இருக்குது. ஸோ நம்ம எதாவது ஒர்க் எதாவது பண்ணணுன்னா கூட இதில் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நானே கொஞ்ச நேரம் முன்னாடி லேப்டாப்பில் எடுத்து வைஃபை இருக்கான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து வைஃபை இருக்குது. குட் நைட். இங்கே நாளைக்கு காலைல எந்திக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தூங்கி வச்சு காலையில் 8:30 மணி யாராவது ஆக்சுவலாக ரொம்ப இடத்துல ரெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா டிஃப்ரெண்டான பாத்ரூம்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வெளியே நல்லா மழை இருந்தது. அந்த நேரங்களில் ஹியூன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அங்கெல்லாம் நல்லா மழை பண்ணிகிட்டே இருந்தது. அங்கோட 1/2 மணி நேரம் ஸ்டாப் பண்ணுவோம். முக்கால்வாசி பேசஞ்சர்ஸ் எல்லாம் அங்கேயே இறங்கிட்டாங்க. நம்ம இப்போ டானாங் அடுத்து ஒரு 3 hours. ஸோ இப்போ வந்து ஒரு 8:30 ஆகுது. உடனே நான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம வந்து டானாங் ரீச் ஆகும். சூப்பராக தூங்கணும். ஆக்சுவலாக நல்ல தூக்கம் தேவைப்படுச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரோடு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நான் விட வெளியே பார்ப்போம் அப்படி இருக்குங்க. ஸ்வேதா என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம். குட் மார்னிங். மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன், மசாஜ் வாங்கிட்டு இருக்கேன். நம்ம வச்சிருந்த பேக் எடுக்கிறோம். பத்திரமா தான் இருக்கு. தேங்க்யூ. That is good. நம்ம பஸ்லேருந்து ஒரு 9 o'clock டானாங் வந்து இறங்கணும். நல்ல வேளை இங்கே மழை இல்லை இப்போதைக்கு. ஆனால் வெதர் ரிப்போர்ட் படி மதியம் மழை பெய்யுமா. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கேப் எடுத்தோம். நம்ம தங்க போகிற இடம் அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் இல்லை பீச் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 டாங் காமிச்சது. 100 டாங்னா 330 ரூபா. ஸோ நம்ம ஒரு பெல்ஜியம்காரர் கூட ஷேர் பண்ணி வந்தோம். பாதி நம்மளும் அவரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னும் ஒரு 2 minutes நம்ம ரூமுக்கு ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு போல். இப்படி தான் நம்ம வந்து நின்பின்லேருந்து கிளம்பி டானாங் வந்து சேர்ந்தோம். ஸோ நேராக இங்கே வந்து ஹோட்டலில் செக் பண்ணோன்னா ஏர்லி செக்இன் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏர்லி செக்இனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணுன்னாங்க. 165,000, அதாவது நம்ம ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 rupees ஏர்லி செக்இன் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம ஏர்லி செக்இன் வாங்காமல் இங்கே நிறைய பேக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கூடவே நம்மளும் பேக்கை வச்சுட்டு வெளியே போய் பைக் ரெண்டல் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கோம். இப்படி தான் இருந்துச்சு நம்மளோட பஸ் ட்ராவல். நான் சொன்ன மாதிரியே நம்ம இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான பஸ் வியட்நாமில் ட்ராவல் பண்ண இந்த பஸ் தான். ஸோ நீங்கள் வியட்நாம் வரதா இருந்தால் கூட ஹனாயில் இருந்து டானாங் போகிறதுக்கு ஃப்ளைட்டை விட நீங்கள் இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓவர் நைட் ஜேர்னி, அடுத்த நாள் காலையில் நீங்கள் டானாங் போயிருவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளோட ஹோட்டல் ப்ரைஸையும் ஒரு நைட்டுக்கு நம்ம சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டானாங்கில் ஐடிபியே இல்லாமல் எப்படி நம்ம பைக் ரெண்டல் எடுத்து சுற்றணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரைக்கும் பாய். அஜய், ஓவர் அண்ட் அவுட்.